சுழன்றும் ஏற்பினது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. உழவண்டா நுழவண்டா, ஊருக்கெல்லாம் தோழ நீ வண்டா. உழைச்சி உழைச்சி நாடு முழுதும் பஞ்சம் போக்கும் கர்ணனி வண்டா. வனம் பார்த்த பூமியிலே வெள்ளம செய்யும் சாமைகளே, சோற்று பசியை போக்கிடவே சேற்றில் கிடக்கும் சிப்பிகளே. வனம் பார்த்த பூமியிலே வெள்ளம செய்யும் சாமைகளே, சோற்று பசியை போக்கிடவே சேற்றில் கிடக்கும் சிப்பிகளே. உழைச்சி உழைச்சி ஓடாய்த்தையும் தொடநட, ஊரு உலகம் வாழ்வதிவன நம்பி தாண்டா. உழைச்சி உழைச்சி ஓடாய்த்தையும் தொடநட, ஊரு உலகம் வாழ்வதிவன நம்பி தாண்டா. உழவர் மேடையிலே உழவனை ஏற்றுங்க, உலக பார்வையிலே உழவனை போற்றுங்க. விவசாயி விளைவித்து கொடுக்காமல் வியாபாரியால் அதை விலை நிர்ணயிக்க முடியாது. கன்சியூமர் விலை அதிகம்னால கம்மி பண்ணிட்டாங்க வாங்குறத. விவசாயி விலை அதிகமா இருக்குன்னு இங்க உற்பத்தி பண்ணிட்டாங்க. நாங்க பாட்டுக்கு உங்களை 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு 5 ரூபாய் விலையெல்லாம் வைக்க முடியாது. விவசாயிகள் விளைவிப்பதில் வெற்றி அடைகிறார்கள், விற்பனையில தோல்வி அடைகிறார்கள். எந்த பொருளுக்கு எங்க தேவை இருக்குங்கிறது உங்களுக்கு என்ன எஸ்டிமேட் தெரியுமா? நம்முள்ளே ஒற்றுமை இல்லாததுதான் சொல்ல வேண்டும். விவசாயிகளுக்கு வியாபாரிகள் விலை உயர்வு கொடுப்பது முக்கிய காரணம் தான். ஏன் என்று கேட்டால் நியூட்ரிஷன்லாம் வந்துவிட்டது. அதாவது ராகி, கேழ்வரகு இதை எல்லாமே உற்பத்தி செய்து நீங்கள் கொடுக்கிறீர்கள். அதை நாங்கள் பதப்படுத்தி அதற்கு உண்டான விலையில் மக்களுக்கு கிடைக்கின்ற அளவில் செய்கின்ற காரணத்தால் அதை நாங்கள் நிலையம் செய்கிறோம் என்பதை நான் தெளிவாக தெளிவுபடுத்துகிறேன். விவசாய தொழில் செய்பவர்கள் 100க்கு 90 பேர் அறியாமையில் வாழ்பவர்கள். அதாவது படித்தவர்கள் விவசாயம் செய்யணும், விவசாயம் செய்யும் படித்தவனா இருக்கணும். ஆனா இன்றைக்கு படித்தவர்கள் விவசாயம் செய்ய வாரதில்லை. படிக்காதவர்கள் செய்யற விவசாயத்தில் வியாபாரிகள் ஏமாத்துறீங்க. விவசாயிகள் நெற்பயிரை 6 மாத காலம் மட்டும்தான் நிர்ணயம் செய்து கொடுக்கிறீர்கள். ஆனால் வியாபாரிகள் ஆகிய நாங்கள் 1.5 ஆண்டு காலம் பதப்படுத்தி அதை பக்குவப்படுத்தி அதற்குண்டான ட்ரையர் எல்லாம் போட்டு எல்லா பக்குவப்படுத்தி காயப்படுத்தி அதை இருப்பு வைத்திருந்து மக்களுக்கு என்னைக்கு தேவையோ அன்றைய தேவையை நிர்ணயம் செய்வதற்கே நாங்கள் தயாராக இருந்து விலையை நிர்ணயம் செய்கிறோம் என்பதை கூறிக்கொள்ள விருப்பப்படுகிறேன். விவசாயிகளிடம் விவசாயிகளிடம் கொள்முதலை குறைந்த விலைக்கு கொள்முதல் செய்து நுகர்வோருக்கு அதிக விலைக்கு விற்று லாபம் அடைபவர்கள் வியாபாரிகள். விலை நிர்ணயம் செய்வது வியாபாரிகள் தான் என்று நீங்கள் எடுத்துக்கொள்வது ஒரு வகையிலும் சரியில்லை. மக்கள் அதற்கு என்ன விலையிலே வாங்கும் சக்தியோடு டிமாண்ட் இருக்கிறதோ அந்த டிமாண்டை மனதில் வைத்துக் கொண்டுதான் அதற்கான விலையிலே கொடுத்தால் தான் வாங்குவார்கள் என்பதை உறுதி செய்கின்றவர்கள் தான் வியாபாரிகளை ஒழிய, டிமாண்ட் அதிகமாக இருந்தால் பல நேரங்களிலே உங்களுக்கு உச்ச விலையும், டிமாண்ட் குறைவாக இருந்தால் உங்கள் பொருட்கள் தேங்கிவிடக் கூடாது என்பதற்காக பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பி கொடுத்து குறைந்த விலையிலும் அதை வாங்குகின்றார்கள். அவர்கள் வியாபாரிகள் உங்களுக்கு உதவி செய்கின்ற வகையில் தான் அந்த பணியை செய்கிறார்கள். நீங்கள் சுரண்டுகிறார்கள், கொள்ளையடிக்கிறார்கள் என்ற வார்த்தையை நீங்கள் பிரயோகித்தால் வன்மையாக நாங்கள் அதை கண்டிக்கிறோம். அது மட்டுமல்ல, எலுமிச்சம்பழத்திற்கு நாங்கள் அங்கே கூட்டமைப்பு வைத்து விட்டோம் அப்படி என்று இங்கே அருமையாக சொன்னார்கள். கூட்டமைப்பு என்று சொன்னால் 365 நாளும் உங்களுடைய கூட்டுக்குழுவிலே ஒரே விலைக்கு எலுமிச்சம்பழம் உங்களால் விற்க முடியுமா? உற்பத்தி அதிகமானால் குறைந்த விலைக்கும், உற்பத்தி குறைவாக இருந்தால் தேவை அதிகமானால் அதிக விலைக்கும் விற்கின்ற அதே வியாபாரிகள் செய்கின்ற பணியைத்தான் அந்த கூட்டுக்குழு செய்ய முடியுமே தவிர
இன்றைக்கு இந்த பொருள் 365 நாளும் எலுமிச்சம்பழம் 2 ரூபாய் தான். அப்படி கொடுக்க இயலாது. மார்க்கெட் டிமாண்டிற்கு ஏற்றாற்போல் விலை நிர்ணயம் செய்து உங்களுக்கு உதவி செய்கின்ற தோழனாக வியாபாரிகள் இருக்கிறவை அன்றி சுரண்டு பொருளாக இல்லை என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். எங்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் மட்டும் உயர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இந்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. எந்த விலை எடுத்தாலும் நுகர்வோர்கள் வாங்கிதான் தீர்வார்கள். 100 ரூபாய் இருந்தாலும் குறை சொல்லி வாங்குவார்கள். ஆனால் இந்த நுகர்வோருக்கும் உற்பத்தியாக இடையில் இருக்கும் தங்களை போல் உயர்ந்த உள்ளங்கள் படைத்த விற்பனை வியாபாரிகள் தயவு செய்து வருங்காலத்தில் விவசாயத்தை காக்கக்கூடிய கடமையும் விவசாயியை காக்கக்கூடிய கடமையும் தங்களுக்கு பெருபங்கு உள்ளது. இந்த காலகட்டத்தில் தயவு செய்து வியாபாரிகள் எதிர் உறுப்பினர்கள் எங்களுக்கு நீங்கள் நினைத்தால் எந்த காலகட்டத்திலும் ஒரு விலை நிர்ணயம் செய்ய முடியும். ஒரு உதாரணம், அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் டீசல் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டீசல் விலை உயருது. உடனே அந்த டீசல் விலை உயர்ந்த எல்லா சார்ந்த விலை உயர்த்தப்படுகிறது. அந்த டீசலை பயன்படுத்தி விவசாயம் செய்கின்ற விவசாயியால் அந்த பொருளை ஒரு நிர்ணயம் செய்ய முடியவில்லை. இதற்கு எல்லாம் காரணம் என்ன? ஆட்கள் உழவி கொண்டிருக்கிறார்கள், வியாபாரிகள் உயர்ந்து கொண்டிருக்கிறார்கள், விவசாயம் மட்டும் தோளில் துண்டை போட்டு தலையில் துண்டை கட்டி உழுது கொண்டிருக்கிறார். ஐயா, நாங்க நிர்ணயம் பண்ண நீங்க சொல்றீங்களே, எந்த பொருளையாவது நீங்க உற்பத்தி பண்றதுக்கு முதல்ல நான் இத்தனாம் தேதி இத்தனை கிலோ கத்திரிக்காய் கொடுக்குறேன், இத்தனாம் தேதி இத்தனை கிலோ அரிசி கொடுக்குறேன், இத்தனாம் தேதி இத்தனை கிலோ வெண்டைக்காய் கொடுக்கணும் சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா அந்த நேரத்தில் மழை வருமா, வெயில் அடிக்குமா, புயல் அடிக்குமா, என்ன யாருக்கு தெரியும்? இன்னொரு விஷயங்க ஐயா, இன்னைக்கு பெரிய வெங்காயம் தமிழ் இந்தியாவுடைய தலைநகரமான டெல்லியில் 100 ரூபா விற்குதுங்க. நம்ம தென்காசியில் 40 ரூபா வித்துட்டு இருக்கு. குற்றாலம் தென்காசியில் 40 ரூபா விற்குது. ஏன்னா நம்ம ஊரில் விளைச்சல். ஏன் இதே விவசாயிகள் ஒரு லோடு வெங்காயத்தை ஏற்றுறாங்க, ஏன் போக மாட்டேங்கிறாங்க? டேய், எவ்வளோ கிடைச்சாலும் இங்கே மிரட்டி வாங்கிக்கலாம்டா, அங்கே போய் ஏதோ நம்ம ஏமாண்டா பூராம போயிடும். அப்போ முதல்ல நீங்க மனிதர்களை நம்புவதே இல்லை. வியாபாரிகள் நீங்க எங்களுக்கு தெரியும், நான் எனக்கு ஒரு ஸ்தாபனம் வச்சிருக்கேன், ஒரு இடம் வச்சிருக்கேன், நான் உங்களுக்கு கடன் வாங்கிட்டு போனாலும் இன்னைக்கு நாளைக்கு நீங்க அங்கே வாங்கிடலாம். நீங்க சந்தைக்கு ஒரு பொருளை கொண்டு வர்றீங்க, 10 மூட்டை கொண்டு வர்றீங்க, 1 ரூபா விலை சொல்றீங்க, 10 மூட்டை விற்கல, 8 மூட்டை தான் வித்துச்சு, 2 மூட்டை மிச்சம் இருந்துச்சு. நீங்க என்ன பண்ணுவீங்க? வீட்டுக்கு திருப்பி எடுத்துட்டு போவீங்க. 50 காசு கேட்டாலும் குடிப்பீங்களா இல்லையா? அப்போ உங்களோட நியாய நேர்மையில அங்கே 1 ரூபா சொல்லிட்டு இருந்தீங்க, என்னாச்சு? அப்போ உங்க சுயநலத்துக்கு எதை வேணா நீங்க மாத்திடலாமா? இன்னைக்கு பெருகி வருகின்ற மக்கள் தொகைக்கு ஏற்பார் போல இன்னைக்கு அன்றைக்கு இருந்த விவசாயம் நம்ம செஞ்சிருக்கிறோமா? இன்னைக்கு அன்றைக்கு இருந்த விவசாய நிலங்களினுடைய எண்ணிக்கையை விட பெருகி வரும் மக்கள் தொகையினுடைய எண்ணிக்கையை பார்க்கும் பொழுது விவசாய நிலங்கள் குறைந்திருக்கிறது. இதை பற்றி நம்ம ஐயா என்ன சொல்றாருன்னு கேட்போம். நீங்க அருமையா சொன்னீங்க பஷீர், உங்களால கொடுக்க முடியுமா? இதுதான் விலை, இத்தனை கிலோ இத்தனாம் தேதி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. இப்போ அவங்க சார்பாக நான் கேட்குறேன், நீங்கள் எங்களுக்கு ஆர்டர் கொடுங்க, நாங்கள் தொழிலதிபர். ஆர்டர் கொடுத்தா எடுத்துக்கணும், அதுக்கு உத்தரவாதம், அதை நம்ம பேசி தீர்த்துக்கலாம் நேரடியாக. SKCN ஸ்ரீ சமுத்திரா இயற்கை உரம் மற்றும் NSM அக்ரிடெக் கோவை அக்ரிமார்ட் வழங்கும் உழவர் மேடை. சிறிய இடைவேளைக்கு பிறகு மண்வளத்தை பெருக்குவோம், நிலத்தை பாதுகாப்போம், மகசூலை அதிகரிப்போம். SKCயின் ஸ்ரீ சமுத்திரா இயற்கை உரம், பிளாக் டைமண்ட், பயோ காம்ப்ளெக்ஸ், லூமர், பைசம் ஜெல், நியூட்ரிசிக்ஸ், ஈல்டர், செம்சோவில் அனைத்து உரக்கடைகளிலும் இப்பொழுது கிடைக்கிறது. SKCயின் ஸ்ரீ சமுத்திரா இயற்கை உரம். சத்யம் கிசான் கேர். கான்டாக்ட் நம்பர் 0452273306. SKCயின் ஸ்ரீ சமுத்திரா இயற்கை உரத்திற்கு மாவட்டம், தாலுகா, கிராமங்கள் வாரியாக டீலர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். NSM அக்ரிடெக், கோவை அக்ரிமார்ட். வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் எங்களது NSM அக்ரிடெக் நிறுவனத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துள்ளோம். பல்வேறு விதமான தெளிப்பான்கள், கையடக்க தெளிப்பான் கருவிகள், விசை தெளிப்பான்கள், புகை தெளிப்பான்கள், எளிமையான பேட்டரியால் இயக்கப்படும் தெளிப்பான்களும் நமது NSM அக்ரிடெக்கில் கிடைக்கிறது. NSM அக்ரிடெக், கோவை அக்ரிமார்ட், கோயம்புத்தூர். உரிமையாளர் மா பழனிசாமி. மொபைல் நம்பர் 09629740580 0759874448. Sales, service and genuine spares. Green Day, மண்புழு உரம், சத்துமண் கலவை, மண்புழு செறியூட்டப்பட்ட நீர், கோகோபிட், இயற்கை கீரைகள், மேலும் சொட்டு நீர் பாசனத்துடன் மாடித்தோட்டம் அமைத்து தரப்படும்.
இது மட்டும் இல்லாமல் இயற்கை வேளாண் பண்ணையும் ஒருங்கிணைந்த வேளாண் பண்ணையும் அமைத்து தருகின்றோம். கிரீன் டே, கொசப்பாளையம், பாண்டிச்சேரி. தொடர்புக்கு 0413420235. அலைபேசி எண் 9442539330. SA காய்கறி அங்காடி மொத்த விற்பனையாளர். உரிமையாளர்கள் எஸ் பஷீர், எஸ் அக்பர் அல்டாப், SA வெஜிடபிள்ஸ். ஹோல்சேல் மார்க்கெட் நம்பர் 5153 MTP ரோட் நியர் CTC, கோயம்புத்தூர் 43. செல் நம்பர் 9442253786 9430489998. SKCN ஸ்ரீ சமுத்ரா இயற்கை உரம் மற்றும் NSM அக்ரிடெக் கோவை அக்ரிமார்ட் வழங்கும் உழவர் மேடை தொடர்கிறது. நான் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டுங்க. அதாவது 1999 ஆண்டு வந்து வடநாடு முழுவதும் வந்து பயங்கர மழை. ஆப்பிள் தக்காளி தெரிஞ்சுங்களா? அந்த ருசியில் நாடு இல்லை, ஆப்பிள் தக்காளி. அந்த தக்காளி வடநாடு ஊர் அழிஞ்சு போச்சு. அதாவது நம்ம ஊரில் நாச்சிபாளையங்கிற ஊர் தெரியுங்களா? நாச்சிபாளையம். இந்த நாச்சிபாளையங்கிற ஊர் வந்து இன்னைக்கு டெல்லியில் இருக்கிற மார்க்கெட்டுக்காரனுக்கும் இந்த நாசிக்கில் இருக்கிற மார்க்கெட்டுக்காரனுக்கும் தெரியும். எப்படி தெரியும்? அவனுக்கு கோயம்புத்தூர் தெரியாதவன் நாச்சிபாளையத்தை தெரிஞ்சு வச்சிருக்கான். என்ன காரணம் கேட்டால், அந்த வருஷத்தில் அந்த ஊரில் மட்டும்தான் தக்காளி இருந்தது. பாக்கி இந்தியாவில் இருக்கிற எல்லா தக்காளியுமே அந்த மழைக்கு அழிஞ்சு போச்சு. நாச்சிபாளையத்தில் ஒவ்வொரு ஏக்கர் தக்காளி போட்ட விவசாயிகளும் நிஜமாக சொல்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் 15 லட்சம் 20 லட்சம் வரை பார்த்தவங்க இன்னைக்கு இருக்காங்க. உண்மைங்களா போய்ங்களாண்ணா? அன்னைக்கு நீங்கள் வந்து நீங்களா நிர்ணயம் பண்ணீங்க இல்லையே? இந்த இந்திய நாட்டில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் விவசாயம் தற்கொலை பண்ணிக்கிறான்னு சொல்லு பேப்பரில் வருது, அடிக்கடி வருது. ஆனால் அமெரிக்க ஐக்கிய நாட்டில் ஐயா அங்கே தான் ஆஃபீஸில் வச்சுருக்காங்க. நீங்கள் போனால் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்ச்சி இருக்குதான்னு கேட்டால் இல்லை. என்ன காரணம்னு சொன்னால், இங்கே ஏன் இந்த விவசாயிகள் கூக்குரல் இடுறாங்க தெரியுமா? நஷ்டம் ஏற்படுறதுனால கூக்குரல் இடுறாங்க, அதனால் விவசாயிகளை பற்றி சாடுறாங்க. ஆனால் அந்த ஊரில் எந்த விவசாயம் நஷ்டம் அடைகிறது இல்லை. ஏன்னு சொன்னால் கவர்மெண்ட் MSPன்னு சொல்லக்கூடிய மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கொடுக்குது. கவர்மெண்ட் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் MSPன்னு பேர் இருக்கு, அது கொடுக்குது. ஆனால் விவசாயிகளை வாழ வைக்குது சப்போர்ட் ப்ரைஸ் கொடுத்து. நம்ம நாட்டில் அது நடக்குதா? பெரிய கேள்வி. தாய்லாந்து எடுத்துக்கங்க. தாய்லாந்துங்கிறது நம்ம ஆசியாவில் தான் இருக்குது. தாய்லாண்டில் போய் பார்த்தா என்னை கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போய் ஒரு பெரிய இடம், ரொம்ப பெரிய இடத்த காமிச்சாங்க. இது என்னையான்னு கேட்டேன். இது எங்கள் ஸ்டோரேஜ் குடவுன் அப்படின்னா, ஸ்டோரேஜ் குடவுன் அப்படின்னாங்க. இவ்வளோ ஸ்டோரேஜ் எப்படி பண்ணீங்கன்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை, 100 ஃபார்மர்ஸ், உங்களுக்கு தான் சொல்கிறேன், 100 ஃபார்மர்ஸ் ஒன்றா சேர்ந்து எல்லாத்தையும் கூட்டுறவுல பண்ணுறாங்க. எப்படின்னா எல்லாமே விதை வாங்குறது முதற்கொண்டு, உரம் வாங்குறது முதற்கொண்டு, இடுபொருள் வாங்குறது முதற்கொண்டு எல்லாம். சின்ன பிரச்சனை வந்தாலும் 100 பேர் ஒன்றா சேர்ந்து தான் கவர்மெண்ட்டில் போகிறாங்க. இப்போ ஒரு ஆளுக்கு 100 பேர் போகிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. உடனே இமீடியட்டாக கவர்மெண்ட் கீழே இறங்கி வந்து என்ன பண்ணும்போது பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க அந்த ஷேர் ஹோல்டர் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பெண்ணோ ஆணோ அங்கே வேலையும் செய்யலாம், பண்ணையிலையும் வேலை செய்யலாம், அதுக்குள்ளே கூலியும் கொடுத்துட்றாங்க. கடைசியாக என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருத்தர் வேலை நிர்ணயிக்கிறது இல்லை, முதல்ல சொன்ன மாதிரி அந்த கூட்டுறவு அந்த விலையை நிர்ணயிக்குது. அது எல்லாருக்கும் லாபத்தை பிரித்து கொடுத்துட்றாங்க. ஏன் நம்ம ஊரில் இது மாதிரி நடக்க மாட்டேங்குது அப்படின்னு. கூட்டுறவு என்ற ஒன்று வியாபார இடத்துல இருக்குது, ரொம்ப நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் அதே கூட்டுறவு விவசாயத்தில் இல்லை. கூட்டுறவு இருந்தால் தான் நம்ம வாழ முடியும். அதை நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். இன்றைய காலகட்டத்திலே பணத்தினுடைய ஆதிக்கம் வேறு எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு இன்றைக்கு இருக்கிறது. ஒரு 10 ஏக்கர் விவசாயி இன்றைக்கு 10 லட்சத்துக்கு கம்மியோ ஒரு ஏக்கரில் வாங்க முடியாது. எங்கே 10 ஏக்கர் விவசாயி 1 கோடி ரூபாய் சொத்துள்ளவன். ஆனால் அவங்ககிட்ட 10,000 கையில் பணம் இருக்காது. அதே நேரத்தில் ஒரு 20 லட்சம் 10 லட்சம் வச்சிருக்கிற ஒரு வியாபாரி விவசாயிகளை ஆட்டி படைக்கிறாங்க. காரணம் என்னன்னா, விலை இல்லை. உற்பத்தி பொருளுக்கு சரியான விலையை அரசாங்கம் தருவதில்லை. இன்னைக்கு வெங்காய விலை உயர்ந்த நேரத்தில் அரசாங்கம் பத்திரிகையில அதிகாரிகள் என்ன சொல்றாங்க? பதுக்கலை தடுங்கள் சொல்றாங்க. பதுக்கலை புடிங்கன்னு. யார் பதுக்கி வச்சிருக்கார்? விவசாயா, வியாபாரி பதுக்கி வச்சிருக்கிறதுனால தான் விலைவாசி ஏறுது, அந்த பொருள் கிடைக்காம போகுது. வெங்காயம் இருக்குது, அது பதுக்கப்பட்டிருக்குது, அதனால பதுக்கலைக்கு நடவடிக்கை எடுங்கள் யார் அரசாங்கம் சொல்லுது? விவசாயிகிட்ட போய் வெங்காயம் இருக்குதுன்னு அரசாங்கம் சொல்லல. ஐயா, நீங்க 10 கோடி ரூபாய் நிலத்தை
நீங்க இனி 3 தலைமுறை ஆனாலும் இந்த 10 கோடி ரூபா உங்கள்ட்ட தான் இருக்கும். இந்த 10 லட்ச ரூபா வச்சு இவன் காய்கறி லோட ஒரு தேங்காய் லோட வாங்கிட்டு போறான், வேற ஒன்று வாங்கிட்டு போறான். ஒவ்வொரு நேரமும் உங்க காட்டு நீங்க கடைக்கு போற வரைக்கும் அந்த உயிரை கையில பிடிச்சி வாகனத்துல போய் அதை கொண்டு பத்திரமா சேர்த்து அங்கிருந்து கொண்டு போய் எங்க சேரணுமோ அந்த இடத்துக்கு எங்க உயிரை கையில பிடிச்சி நாங்க ராத்திரி பகலும் கண்ணை முடிச்சு பாடுபட்டு இருப்போம். மடி நிறைய பணம் இருக்கும் ஐயா, மடி நிறைய லட்சக்கணக்கில் பணம் இருக்கும். ஒரு நேரம் சோறு திங்கிறதுக்கு ஒரு ஹோட்டல் இருக்க தெரியுங்களா? இன்னைக்கு வேணும் இந்த 10 வருஷத்துக்கு இடையில நீங்க வேணும் மூளைக்கு மூளை டீ கடை ஆவின் பாலகம் இருக்கு. அந்த காலத்தில் எதிர்த்தது மரவள்ளி கிழங்கு வேவிச்சு தின்னெல்லாம் நாங்கள் வியாபாரம் பண்ணியிருக்கிறோம். அன்னைக்கு இதே விவசாயிகள் எங்கள் தாயை போல் தந்தையை போல் அரவணைத்தவர்கள் தான். நீங்கள் விவசாயிகள் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் கொலைகாரரும் அல்ல, கொள்ளைக்காரரும் அல்ல. நாங்கள் இந்த நாட்டிலே முதுகெலும்பில் நாங்களும் ஒருவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இப்போ என்னென்ன சார் சொல்றாரு, நாங்கள் உழைக்கிறோம், நாங்கள் வேர்வை சிந்துகிறோம், நாங்கள் சாப்பிடுகிறோம், சாப்பிடுவதில்லை என்று சொல்கிறார்கள். ஒரு சின்ன உதாரணம், 365 நாள்கள் நிலத்திலும் மண்ணிலும் வேர்வை சிந்தி குடும்பத்தோடு உழைத்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை நாட்கள்? 365 நாட்கள். ஆனால் 3 மணி நேரத்தில் கையை மாற்றி சரக்கை வெளியே எடுத்து விட 3 மணி நேரம் உழைப்பது கடினமா? 365 நாள் இன்று 24 மணி நேரம் போட்டு பாருங்க, எத்தனை மணி நேரம் விவசாயி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. மழையின்மை, இயற்கை சீற்ற மாற்றம், ஏகப்பட்ட பிரச்சனைகள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் விவசாயிகள். ஆந்திராவில் எடுத்துக்கொள்ளுங்கள், விவசாயம் செய்ய நீர் இல்லை. இந்த சூழ்நிலையில் இந்த சர்வே இந்தியாவில் 32 மாநிலத்தில் 15 மாவட்டங்கள், முதன்மை மாவட்டமாக மகாராஷ்டிரா, இரண்டாவதாக கர்நாடகா, மூன்றாவதாக ஆந்திர பிரதேசம், நான்காவதாக சத்தீஸ்கர். இதுல தமிழ்நாடு பாத்தீங்கன்னா 8வது இடத்தில் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் எத்தனை பேர்? 9369 விவசாயிகள் இறந்துள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் எத்தனை விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள்? இந்த அவல நிலையை அடுத்த மீட்டிங்ல இந்த உழவர் மேடை மக்கள் மன்றத்தில் மாற்றி அமைக்க வேண்டிய பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது. இந்த நிலையை நாம் கடக்க வேண்டும். இல்லையெனில் ஒவ்வொரு மனிதனும் கண்ணீர் கடலில் மிதக்க வேண்டும். அதனால் நாம் அனைவரும் உழவர் பின் நடக்க வேண்டும் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். 35,000 விவசாயிகள் 10 ஆண்டு காலத்தில் தற்கொலை செய்து கொண்டேன்னு சொன்னீங்கல்ல, அது வேணா கவர்மெண்ட்டுக்கு உண்மையான கணக்கு கொடுத்துருக்கிறோம். இந்த 35 விவசாயிகளை எதுல தற்கொலை பண்ண உங்களுக்கு தெரியுமா? தற்கொலை பண்ணுவான் 100 ரூபாய் கடன் வாங்கி செலவாக்கி இருப்பான். அடுத்தவங்க அவன் செஞ்ச ஒரே தப்பு மண்ணில உழைச்சுதான். உங்களை இருந்தா அவனுக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்காது. அவனுக்கு உழைத்தது மட்டும்தான் அவன் பெருந்தவரு. நான் கேட்கிறேன், அடமானத்தை வச்சு திருப்ப முடியல, சூசைட் பண்ணிருப்பான், வேற ஒன்றும் பண்ணிருப்பான், பிள்ளை கல்யாணம் முடிஞ்சிருப்பான், செலவு காசு பண்ணிருப்பான். அப்படி அல்ல, இல்ல விவசாய இல்ல அமைதி பாருங்க, இதை நிறுத்துங்க. நீங்க உட்காருங்க. சரியில்லை, இந்த கண்ட்ரோலர் சரியில்லை. ஐயா உட்காருங்க, உட்காருங்க ஐயா, உட்காருங்க. வாக்குவாதம் உட்காருங்க ஐயா. நான் முதலே கூறி விட்டேன், எங்களை வாழ வைக்கும் தெய்வங்கள் விவசாயிகள். நான் உங்கள் எதிரி அல்ல. அதாவது 35,000 விவசாயிகள் தற்கொலை பண்ணியது வியாபாரிகள் அல்ல, எங்களால் அல்ல, எங்களால் அல்ல. SKCN ஸ்ரீ சமுத்திரா இயற்கை உரம் மற்றும் NSM அக்ரிடெக் கோவை அக்ரிமார்ட் வழங்கும் உழவர் மேடை. சிறிய இடைவேளைக்கு பிறகு மண் வளத்தை பெருக்குவோம், நிலத்தை பாதுகாப்போம், மகசூலை அதிகரிப்போம். SKCN ஸ்ரீ சமுத்திரா இயற்கை உரம், பிளாக் டைமண்ட், பயோ காம்ப்ளெக்ஸ், லூமர், பைசம் ஜெல், நியூட்ரிசிக்ஸ், ஈல்டர், சைம்சோவில் அனைத்து உரக்கடைகளிலும் இப்பொழுது கிடைக்கிறது. SKCN ஸ்ரீ சமுத்திரா இயற்கை உரம். சத்யம் கிசான் கேர். கான்டாக்ட் நம்பர் 0452237336. SKCN ஸ்ரீ சமுத்திரா இயற்கை உரத்திற்கு மாவட்டம், தாலுகா, கிராமங்கள் வாரியாக டீலர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். NSM அக்ரிடெக் தேவையற்ற மரக்கிளைகளை வெட்டுவதற்காக செயின்சா, புல்வெட்டும் கருவி, ஹெட்ஜ் ட்ரிம்மர், பால் கருவி மீண்டும் 3 அடி ஆழம் வரை குழியெடுக்கும் கருவி, புல்வெட்டும் கருவிகள், கிளை வெட்டும் கருவி, நகர்த்தும் விசைத்தெளிப்பான்கள், சேற்று உழவு கருவிகள், பெரிய அளவிலான சிறிய அளவிலான களை வெட்டும் கருவிகள். NSM அக்ரிடெக் கோவை அக்ரிமார்ட் கோயம்புத்தூர். உரிமையாளர் மா பழனிசாமி. மொபைல் நம்பர் 09629740580 0759874448. Sales, service and genuine spares. Green Day மண்புழு உரம், சத்துமண் கலவை, மண்புழு செறியூட்டப்பட்ட நீர், கோகோபிட், இயற்கை கீரைகள், மேலும் சொட்டு நீர் பாசனத்துடன் மாடித்தோட்டம் அமைத்து தரப்படும். இது மட்டுமல்லாமல் இயற்கை வேளாண் பண்ணையும் ஒருங்கிணைந்த வேளாண் பண்ணையும் அமைத்து தருகின்றோம். கிரீன் டே, கொசப்பாளையம், பாண்டிச்சேரி. தொடர்புக்கு 0413 4202 435.
அலைபேசி எண் 9442539330. SA காய்கறி அங்காடி மொத்த விற்பனையாளர். உரிமையாளர்கள் எஸ் பஷீர், எஸ் அக்பர் அல்டாப். SA வெஜிடபிள்ஸ் ஹோல்சேல் மார்க்கெட், நம்பர் 5153 MTP ரோட், நியர் CTC, கோயம்புத்தூர் 43. செல் நம்பர் 9442253786, 9430489998. SKCN ஸ்ரீ சமுத்ரா இயற்கை உரம் மற்றும் NSM அக்ரிடெக் கோவை அக்ரிமார்ட் வழங்கும் உழவர் மேடை தொடர்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்குது ஒழுங்குமுறை விற்பனை கூடம் என்ற ஒரு அமைப்பு. நிறைய நூற்றுக்கணக்கான ஏக்கரில் கட்டடம் எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. அதுக்கு நடத்துறதுக்கு செஸ் வசூல் பண்றாங்க. அறிக்கையிடப்பட்ட பொருட்கள் இன்னென்ன விற்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் ஒழுங்காக நடக்கிறதா என்றால் இல்லை. அங்கே விற்ப போன இடத்துல, ஏலங்கூர் இடத்துல அந்த அதிகாரிகள் வியாபாரிகளுக்கு சாதகமா விவசாயிகளுக்கு பாதகமாக தான் நடக்கிறாங்க. அதே மாதிரி சேல் சொசைட்டி, அதாவது கூட்டுறவு விற்பனை அங்காடிகள் இருக்குது. அந்த இடத்துல போய் விவசாயத்தினுடைய பொருளை ஏதாவது ஏலம் கூறி நியாய விலைக்கு விற்க முடிகிறதா, தரகில்லை, கமிஷன் இல்லைன்னு விளம்பரப்படுத்துவாங்க. ஆனாலும் அந்த அதிகாரிகளும் கையூட்டை வாங்கி கொண்டு அங்கே வியாபாரிகளுக்கு சாதகமாக நடப்பாங்க. நம்ம கோவை ஈரோடு மாவட்டம் இப்போ தென்னை மரத்தினுடைய கேந்திரமா இருக்குது. ஆனால் இங்கே அந்த கொப்பரைக்கு விலை நிர்ணயித்து அதை கொள்முதல் செய்ய போற இடத்துல பார்த்தா அந்த கொப்பரை யார் கொண்டு வர்றாங்க, எவன் கொண்டு வர்ற அப்படிங்கிறத பார்த்து அவனுக்கு தகுந்த மாதிரி அந்த கொப்பரை கொள்முதல் நிலையங்களில் தரமான கொப்பரை ஒரு விவசாயி கொண்டு போனால் வாங்கிறது இல்லை, அதே கொப்பரை ஒரு வியாபாரி கொண்டு போனால் வாங்குறாங்க. எல்லாமே இன்னைக்கு கையூட்டு, லஞ்சம், ஊழல் அத்தனை காரணத்தினால விவசாயிக்கு விலை கிடைக்கிறாங்க. வியாபாரிகளை மட்டும் தனியாக குற்றம் சொல்ல வரல. எனவே விவசாயிகளை வாழ வைக்க அரசாங்கமும் வியாபாரிகளும் மற்றும் இயற்கையும் எல்லாம் ஒத்துழைத்தால் தான் விவசாயிகளுக்கு வாழ்வு கிடைக்கும், விலை கிடைக்கும். அவர்களும் கடனின்றி, வறுமையின்றி, தற்கொலை செய்யாமல் வாழ்வார்கள் என்று சொல்லி முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். நடுவர் அவர்களே, 2 கருத்துக்களை மட்டும் பதிவு செய்து கொள்ள விருப்பப்படுகின்றேன். என்னவென்று கேட்டால், பதுக்கல் என்று சொன்னார்கள். பதுக்கல் என்று பெயர்கள் அல்ல, அதற்கு இருப்பு தான் என்பதை நான் கூறிக்கொள்ள விருப்பப்படுகிறேன். அதே மாதிரி எங்களுக்கு வியாபாரிகளுக்கு பெரிய குறைபாடுகள் இருக்கின்றது. உற்பத்தி செய்கின்ற காலகட்டத்தில் நீங்கள் எப்படி 70 கிலோ நெல்லை கொடுத்தால் நாங்கள் அதை பதப்படுத்தும் போது 60 கிலோ நெல்லாக ஆகி எந்த குறைபாடுகளில் வந்த பிறகு அந்த குறைபாடுகளை நீக்கி ட்ரையர் போட்டு ட்ரையர்லேருந்து அரிசி உற்பத்தியாகி அதை அன்லோடிங் பண்ணி டெலிவரி வந்து சேர்ந்து ஒரு வரைக்கும் எவ்வளோ விலை கூடுகிறதோ அதே மாதிரி அரசுக்கு செலுத்த வேண்டிய வருமான வரி இலக்கு இதையெல்லாம் நாங்கள் கட்டுப்படுத்தித்தான் விலைகளை நிர்ணயம் செய்கிறோம் என்பதை நீங்கள் தயவு செய்து கூர்ந்து கொண்டு நியூட்ரிஷன் என்பதை வந்துவிட்டது. அதாவது நீங்கள் செய்து கொண்ட உற்பத்தி செய்த ராகி, சோளம் இதுவரை விற்பனை இல்லாமல் இருந்தது. இப்பொழுது வியாபாரிகள் ஆகிய நாங்கள் அதை ஒருமிட்டப்படுத்தி பதப்படுத்தி அதை ஒன்று சேர்த்து அதை அறவை செய்து மக்களுக்கு சரியான உணவுப் பொருட்களை கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் வியாபாரிகள் கருத்தில் கொண்டு தான் வியாபாரம் செய்கின்றோம், குறைந்த விலையில் நிர்ணயம் செய்கின்றோம் என்பதை நடுவர்களுக்கு கூறிக்கொண்டு எங்கள் வியாபாரிகள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 2 தலைப்புகளிலும் உள்ள விவாதங்களை இங்கே தெளிவாக பதிவு செய்திருக்கிறார்கள். இதுக்கு நம்முடைய நடுவர்களுடைய தீர்ப்பை நாம் சற்று ஊற்று கவனிப்போம். நான் ஒரு 6 பாயிண்ட் சொல்லிட்டு முடிக்கிறேன். ஒன்று விவசாயிகள் பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒரே பயிர் பண்ணிட்டு இருக்கிறது அது மிக தவறான ஒன்று. பல பயிர்களை அவர்கள் பயிர் பண்ண வேண்டும். மல்டி கிராப்பிங் இங்கிலீஷில் சொல்கிறோம். அதுமாதிரி கிராப் ரொட்டேஷன், பயிர் சுழற்சி முறை அதை பண்ணணும். 2வது மிக்சட் கிராப்பிங்னு சொல்கிறது. அதாவது விவசாயினா எல்லாம் வச்சுருக்கணும். ஆடு வச்சுருக்கணும், மாடு வச்சுருக்கணும், கோழி வச்சுருக்கணும். இது மாதிரி அதுக்கு பேர் மிக்சர் ஃபார்மிங் பேர். கறவை மாடு வச்சுருக்கணும். பல பயிர்கள், பல விதமான கால்நடைகள் ஆகியவற்றை உற்பத்தி பண்ணணும். அப்போ நஷ்டம் வராது. அடுத்த பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட்டு, கோஆப்ரேஷன் சொல்லக்கூடிய இந்த ஒற்றுமை. எல்லாரும் உண்மையாகவே மனதார குற்றம் இருந்தால் கண்டிப்பாக வெல்ல முடியும். அடுத்தது ஐயா சொன்ன மாதிரி இந்த டெக்னிக்கல், ஹை டெக்னிக்கல்னு சொல்ல பார்த்தீங்களா, இந்த தொழில்நுட்பம் எவ்வளவோ தொழில்நுட்பங்கள்லாம் வந்துடுச்சு. அந்த தொழில்நுட்பங்களெல்லாம் பயன்படுத்தினா
ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து உற்பத்தி உயர்வு கிடைக்கும். அந்த உற்பத்தி உயர்வுனால பல நன்மைகள் அடையலாம். அடுத்த பாயிண்ட்டு இயற்கை வேளாண்மைக்கு போகணும். அதுக்கு மேலே முக்கியமானது நான் முதலில் சொன்னதான் திருப்பி சொல்கிறேன். இந்த எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் என்பதை அரசு, மத்திய அரசாக இருந்தாலும் சரி, அது மாநில அரசாக இருந்தாலும் சரி, அவங்க கொஞ்சம் கண்ணை திறந்து இந்த உழவர்கள் தானே உணவு உற்பத்தி பண்ணுறாங்க அப்படிங்கிறத உணர்ந்து செயல்பட்டாலே பெரிய பிரச்சனைகள், பல பிரச்சனை தீர்ந்துடும். விவசாயி நஷ்டமடைகிறதுனால தான் இந்த பிரச்சனைலாம் வருது. விவசாயிக்கு நஷ்டம் இல்லைன்னு சொன்னால் இந்த பிரச்சனை வராது. அதுக்கு செய்ய வேண்டியது கடமை, அரசனுடைய கடமை, அவர் செய்ய வேண்டும். அடுத்தது வியாபாரிகள் விவசாயிகளாக மாற வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கங்க, வியாபாரிகள் விவசாயிகளாக மாற வேண்டும், விவசாயிகள் வியாபாரிகளாக மாற வேண்டும். என்ன அர்த்தம்னா அந்த கஷ்ட நஷ்டங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இவங்க கஷ்ட நஷ்டத்தில் நாம் புரிந்து கொள்ளணும். அப்படி இருந்தால் பிரச்சனையே வராது என்பதை கூறி என்னுடைய நன்றியை தெரிவித்து, இந்த இரு அணியிலும் பேசுவவர்கள் மிகச் சிறப்பாக நீங்கள் பேசினீர்கள், உள்ள கிடைக்கி எப்படி கொட்டினீங்க. அதனால் உங்களுக்கு எல்லாரும் நன்றி தெரிவித்து, மக்கள் பயனுற வேண்டும், மண் பயனுற வேண்டும், நாம் அனைவரும் பயனுற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி 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 ஐயா. நல்ல பல கருத்துக்களை இங்கே பதிவு செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து ஐயா அவர்களுடைய தீர்ப்பையும் பார்ப்போம். விவசாயத்தில் ஒரு பயிர் எடுத்துக்கிட்டா, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச தக்காளியவே எடுத்துக்கிறேன் நான். ஒரு ஏக்கரில் நம்ம நாட்டு தக்காளி வச்சா ஒரு 10 டன் வரும், ஆப்பிள் தக்காளி வச்சா ஒரு 20 டன். அதுக்கு என்ன செலவு? 1 லட்சம் ஆகுமா 20 டன் எடுக்கிறதுக்கு? 6 மாத கால அவகாசமா அந்த 20 டன் ஒரு பயிர்? விவசாயி கொஞ்சம் அனுபவம் இருக்கிறதுனால சொல்கிறேன் நான். 1 லட்சம் ரூபாய். அப்போது அவருக்கு காஸ்ட்டு 20 டன்னுனா ஒரு ஏக்கர், ஒரு கிலோவுக்கு 5 ரூபா ஆகுது அவருக்கு காஸ்ட். அப்போது அவருடைய லாபம் என்ன இருக்கணும்? வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் நெட் ப்ராஃபிட் குறைந்தபட்சம். அதிகபட்சம் சம்பாதிச்சா சந்தோஷம். அதுக்கு அந்த 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுக்கு 20 டன்னு கான்ஸ்டண்ட்டாக எடுக்க முடியுமா, முடியாதா? அதுக்கு விஞ்ஞானம், தொழில்நுட்பம் ஐயாலாம் இருக்காங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு. 2 கிராப் எடுக்கலாம். வேற ஒரு மாற்று பயிர் தக்காளி எடுத்துகிட்டு ஒரு உளுந்து போடலாம். 2ம் சேர்ந்து 1 லட்சமா? இது வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட், மார்க்கெட் டிமாண்டை பொறுத்து இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் 10 ரூபா அவங்களுக்கு விவசாயி கொடுத்துட்டா, ஒரு 10 கூட பேக்கேஜிங் கண்டிஷனில் கொண்டு போய் வியாபாரிகிட்ட கொடுத்துருவாங்க. வியாபாரிங்க என்ன லாபம் வச்சுக்கணும், கன்சியூமருக்கு என்ன வேலை கொடுத்தா குறைவில்லாமல் அந்த குடும்ப தலைவி வாங்கிட்டு போயிட்டுருப்பா. 1,25,00,000 ஃபேமிலி இருக்குது தமிழ்நாட்டில். ஒரு ஃபேமிலி ஒரு நாளைக்கு 300 கிராம் தக்காளி சாப்பிட்டா ஆரோக்கியமாக இருக்கலாம். அப்போ 300 கிராம் தக்காளிக்கு என்ன வேண்டியிருக்கு, என்ன உற்பத்தி ஒரு நாளைக்கு வர வேண்டியிருக்கு, அந்த உற்பத்தியை மீட் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு எவ்வளோ கிலோ வேணும்னு இவங்களுக்கு கணக்கு வேணும். இவங்களுக்கு கணக்கு இருந்ததுன்னா எங்களுக்கு இவ்வளோ கிலோ உற்பத்தி பண்ண கொடுங்க ஐயா, டெய்லி இவ்வளோ வேணும், நீங்கள் இவ்வளோ கொடுங்க, நீங்கள் இவ்வளோ கொடுங்க. இந்த ஒரு சிஸ்டம் வந்துருச்சுன்னா பிரச்சனையே முடிஞ்சுது. இதில் இவங்க கேட்கலாம், நாங்கள் ஐயா நாங்கள் என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கோம்னு எங்களுக்கு தெரியலேன்னு சொல்லுவாங்க. அதேமாரி அவங்க சொல்லுவாங்க எங்களுக்கும் தெரியலேம்பாங்க. இதில் யாருடைய தவறு இருக்குது? இதுக்கு யாரையும் குறை இன்னைக்கு சொல்ல வேண்டாம். நம்ம விவசாயிகள் ஒன்று சேருவோம். அவங்க சொன்னாங்க ஒன்று சேர்ந்தா எதையும் சாதிக்க முடியும். பின்னாடி வர்ற காலத்தில் 10 வருஷம் சொன்னார் ஐயா, சொன்னார் தேவையில்லை, ஒன்று சேர்ந்தா 3 வருஷத்தில் பண்ண முடியும். 3 வருஷத்தில் பண்ண முடியும். 3வது வருஷத்துல 4வது வருஷத்துல வந்து ஒவ்வொரு விவசாயியும் ஒரு ஏக்கரில் 1 லட்சம் லாபம் பண்ணுறான். அவங்களுக்கு தண்ணி பத்தலையா, தண்ணி கொடுக்கறதுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளேயே தண்ணி இருக்குது, வேற எங்கேயுமே போக வேண்டாம். அவங்களுக்கு உண்டான உற்பத்தி எப்படி எடுக்கிறதுங்கிறது தொழில்நுட்பத்தை கொடுத்துடலாம். ஸோ விளைய வச்சிடலாம். விளைவிச்ச பொருளுக்கு விலை இருக்குது. எல்லாரும் நல்லா சம்பாரித்து நல்லா இருக்கணுங்கிறது தான் எங்களுடைய நல்ல முறையை பண்ணுங்க. மக்கள் டிவி காரங்களுக்கு நன்றி, வணக்கம். நன்றி 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 ஐயா. இந்த ஒப்பற்ற இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி, தொடர்ந்து விவசாயிகளுக்காக குரல் கொடுக்க மக்கள் டிவியின் உழவர் மேடை நிகழ்ச்சி உங்களை அன்போடு வரவேற்கிறது. நன்றி, வணக்கம்.